இப்போது நீங்கள் யாருக்காவது கமிஷன் கொடுக்குறீங்க, டிப்ஸு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அதாவது சம்பளம் யாருக்காவது நீங்கள் ஒரு வேலை யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் டிப்ஸு கொடுக்குறீங்க, அதில் கமிஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஏதோ மேற்கொண்டு ஒரு வேலை செஞ்சாங்க, லஞ்சமாக காசு கேட்குறீங்க, அவங்க கேட்காமலே நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னா, கொடுத்தா அவங்க 50 ரூபா தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க பாராட்டுவாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பாராட்டை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்குறீங்க. அவங்க உங்களை வாழ்த்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு உண்மையில் வாழ்த்து தான் செய்வாங்க. நீங்கள் டிப்ஸு கொடுத்தீங்க அல்லது கமிஷன் கொடுக்குறீங்க, அவங்க கேட்காமலே நீங்கள் ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு சம்பளங்கிறது வரதான் செய்யும். அவங்க நிறுவனத்தில் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு மேற்கொண்டு ஒரு கமிஷன் கொடுக்குறீங்க, ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் ஒரு 50,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த பொருளை அவங்க ஒரு டிவி ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிவி ஆர்டர் பண்ணி நீங்கள் இறக்குறீங்க. இறக்குன உடனே இறக்குறவர் என்ன பண்ணுவார், ஒரு டீ காசு எதாவது இருந்தால் கொடுங்க, டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 20, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு கேட்பார். உடனே ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு நீங்கள் ஒரு டிவியை வாங்கியிருக்கீங்க. உடனே ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுவீங்க, 50,000 மதிப்புள்ள ஒரு டிவியை வாங்கியிருப்பீங்க. ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு 100 ரூபா தானே, நம்ம 50,000 ஒரு பொருளில் வாங்குகிறோம், 100 ரூபா தானேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா அவர் கையில் கொடுத்துருவீங்க. 100 ரூபா 50 ரூபாயை கொடுத்துருவீங்க. அப்போ அவங்க உங்களை பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி டிப்ஸு கேட்குறவங்க, கமிஷன் ஆனால் அவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அவங்க வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, கொடுக்கவே கூடாது. கொடுக்கலன்னா அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்போ நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு கமிஷன் கொடுக்கலன்னா அங்கே ஒன்றும் உங்கள் வேலை நடக்காமல் போகாது. கமிஷன் கொடுத்தா தான் வேலை நடக்கும்னா மட்டும் கமிஷன் கொடுங்க. அதாவது ஒரு ஊழல் லஞ்சம் கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்கும் அப்படின்னா மட்டும்தான் லஞ்சம் கொடுக்கணும். இல்லை லஞ்சம் கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் நம்ம வேலை அங்கே நடக்கும் அப்படின்னா அங்கே கொடுக்காதீங்க. ஆனால் நீங்கள் இப்போ அவர் டிவி இறக்கிட்டு போகிறாரு, போகும்போது ஒரு டீ காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி போகிற வர இடத்துலலாம் ஒரு பொருளை இறக்கிட்டு அவங்ககிட்டலாம் காசு கேட்டாருன்னா, ஒரு 10 பேர்கிட்ட இறக்குனாருன்னா அன்றைக்கி அதுலேருந்தே அவங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. அப்போது சம்பாதிச்சிருவாங்க அப்படிங்கும்போது இது ஒரு முறைகேடான ஒரு நேர்மையற்ற ஒரு வழிமுறை தான். ஏன் அப்போ 50 ரூபா கேட்டால் ஏன் கொடுக்குறாங்க, 100 ரூபா டீ காசு தானே அப்படின்னு அவங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மாதிரி பொருளை இறக்குறாங்கல்ல, அவங்க இவங்கள வாழ்த்துவாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு நினப்பு. இந்த மாதிரி ஒரு முறைகேடான வழியில் வருகிற வாழ்த்து இருக்குல்ல, அது ஒரு சாபத்தை போன்றது, நம்ம வளர விடாது. முறைகேடான வழியில், நேர்மையற்ற வழிகளில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து கிடைக்குது, ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு சாபத்தை போன்றது தான், அது வளரவே விடாது. அதே நேரத்தில் நீங்கள் அவர் காசு கேட்குறாரு, டீ காசு கிடைக்காது, அப்போ நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை சபிப்பார். ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, ஆனால் அவர் சபிக்கிறார். அப்படின்னா அந்த சாபம் உங்களை வளர விடும், உங்களை வளர்க்கும். அதே நேரத்தில் நீங்கள் அவருக்கு காசு கொடுத்தீங்க, அவர் கேட்குறாங்க, இறக்கிட்டு போகிறாரு, இந்தாங்க ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்களும் அதை கேட்கவும் கூடாது. நீங்கள் கொடுக்கவும் கூடாது, கேட்டாலும் கொடுக்கவும் கூடாது, அவங்களுக்கு எதை கேட்கவும் கூடாது, கொடுத்தாலும் அதை அவர் வாங்கக்கூடாது. அப்போது அந்தளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், அவங்க நேர்மையாக இருக்கணும். அவங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும், நாமளும் அதற்கு உதவி செய்யணும். அப்படி இல்லாமல் அவர் கேட்குறாருன்னு நீங்கள் கொடுக்குறீங்க, அல்லது கேட்காமலே நீங்கள் கொடுக்குறீங்க, இப்படி கொடுத்தா அவங்க நம்மளை பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி போகிற வர இடத்துலலாம் ஒரு வேலைக்கும் அவங்க கேட்காமலே இந்தாங்க சார் 100 ரூபா வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கமிஷன் கொடுக்குறது அல்லது டிப்ஸு கொடுக்குறது அல்லது ஊழல் லஞ்சம் கொடுக்குறது, இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கும்போது யாரெல்லாம் அந்த லஞ்சத்தை வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை வாழ்த்துவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். லஞ்சம் வாங்குகிறவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்த்து உங்களை வளர விடாது, உங்களை உங்களை அழிக்கின்ற ஒரு வாழ்த்து. அந்த மாதிரி வாழ்த்துக்களை எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி வாழ்த்துக்களுக்கு ஆசைப்படாதீங்க. அதே நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களை சபிப்பாங்க. ஒரு 50 ரூபா கூட கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சபிப்பாங்க. அப்படின்னா அந்த சாபம் உங்களை வாழ்த்தும், உங்களை வளர வைக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்து மற்றவங்க உங்களை சபிச்சாங்கனாக்கா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சின்ன லஞ்ச பணம், ஏதாவது கமிஷன் பணம் அது கிடைக்காதனால கோபத்தில் உங்களை சபித்தார்கள் என்றால் அந்த சாபம் என்பது உங்களை வாழ வைக்கும், உங்களை வளர்க்கும் என்பது மட்டும் நிச்சயம். அதனால் இந்த மலிவான பாராட்டுகளுக்கு, வாழ்த்துகளுக்கு விரும்பாதீங்க. லஞ்சம் கொடுக்கறது மூலமாக, டிப்ஸு கொடுக்கறது மூலமாக, கமிஷன் கொடுக்கறது மூலமாக
கமிஷன்னா தொழில் அது வியாபார ரீதியாக வர்றது அப்படி சொல்லலை. இந்த மாதிரி டிப்ஸு அல்லது லஞ்சம் இது மாதிரி கொடுத்து காசு கொடுத்து வேலையை நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி போகிறதுனால கிடைக்கிற அந்த பாராட்டுகள், வாழ்த்துகள், அது வந்து உங்களை வந்து அழிச்சிரும். அதனால் அந்த மாதிரி ஒரு மலிவான வாழ்த்துக்களுக்கு ஆசைப்படாதீங்க.